இன்னைக்கு இந்த 2வது நாள் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை 2 மடங்கு நான் உன்னை அலங்கரிக்க போறேன். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறேன். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. அடுத்து இன்னொரு கிஃப்ட்டை கொடுத்து ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு திருமணத்தை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு வேலைகளை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு இந்த கடன்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. ஓ ஹalleluya! உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரப்போகுது. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. அலங்கரிக்க போறாரு. சாணியில சாக்கடையில கிடக்கிற சிலர் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ண போறாருன்னா அவர்களை அலங்கரிக்க போறாரு. அம்மே, உங்க அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்க போறாங்க. உங்க அலங்காரத்தை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. உங்க வம்சத்திலே எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உங்களை நல்லா வைக்க போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் வர பண்ண போறாரு. ஆமென். அதுக்கு முன்னாடி